போல் வெளித்தோற்றம் அளிக்கும் வீடுகள், அடிப்படை வசதியின்றி தவித்து வரும் மக்கள், குப்பை கிடங்காக மாறி வரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஹவுசிங் போர்டு. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பெருங்குடி அருகே உள்ள கண்ணகி நகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வு கேள்விக்குறியாகியுள்ளது. குடிநீர், மின்சாரம், சாலை வசதி, கட்டட பாதுகாப்பு என அனைத்து அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் மக்கள் தங்களது கோபத்தையும் கவலையையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆனால் சஸ்பூன் அப்பப்போ அடைச்சிக்குது. குடிக்கிற தண்ணி அந்த சஸ்பூனில் போகக்கூடாதுன்றாங்க. வேஸ்ட்டாக போகிற வெறியும் காவா தண்ணியாக வருது, போகக்கூடாதுன்றாங்க. அந்த சூப்ரேசர் 3 அடுக்கு சூப்ரேசர் அவர் காவாவுக்கு அவர் சொல்கிறாரு, இதில் விட்டேன்னா சிம்டி போட்டு அடைச்சிருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். எப்படி அடைப்போன்னா நாங்கள் அடைப்போம். அந்த தண்ணி அந்த காவா தண்ணி கரையல்னு வரும். ஃபஸ்ட்டு கருப்பாக வரும், அப்புறம் மஞ்சளாக வரும், செம்மண் கலரில் வரும், ஒரே நாரும். ஆமாம், அந்த தண்ணி போன பிறகு பாதி தண்ணி போயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் பிடிப்போம். அதுதான் தண்ணி. அங்கே கொசு தொல்லை, அதான் அந்த காவா தொல்லை. கரண்ட்டு நேற்று அப்படி தான் போயிட்டு ஒரு போச்சுன்னா 4 ஹவர் 5 ஹவர் வருது. 2013ஆம் ஆண்டு சுனாமியால் வீடுகளை இழந்தவர்களுக்கும் வீடுகள் இல்லாதவர்களுக்கும் மாற்று இடமாக தமிழ்நாடு அரசு வழங்கிய இந்த ஹவுசிங் போர்டு குடியிருப்புகளில் இன்று சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இப்பகுதி மக்கள் எதிர்கொள்வது எண்ணிலடங்கா பிரச்சனைகளாக உள்ளன. இந்த தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. காவா தண்ணி ஃபுல்லாக வருது. சாக்காடு அடைப்பு, அப்போ கரண்ட் போகுது. ஏஐக்கு ஃபோன் பண்ணாலும் இதோ வரேன், 10 நிமிஷத்தில் வரேன், 5 நிமிஷத்தில் வரான்றாங்க. அதே காவா தண்ணி வர சாக்காடை தண்ணி ஃபுல்லாக வரும். ஃபுல்லாக அடைப்பாயிடும். அடைப்பாச்சுன்னு ஃபோன் பண்ண கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணாக்கா காவா அடைப்புக்குதுனாக்கா எவனும் வரமாட்டாங்க. இதோ வரேன் பணத்தை கொடுத்தா வரான்றானுங்க. நாங்கள் ஒரு வயதான முதியோரை வச்சுக்கிறோம். ஒரு ஊனமுட்டார் பாப்பா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. வீடு ரொம்ப தொப்புன்னு அங்கங்கே இழிஞ்சு விழுது. 2-3 வாட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், எழுதும் கொடுத்தோம். இதோ வரோம் போமான்னு நாங்கள் வரவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவசியம் போடணுன்ற ரொம்ப கஷ்டம். குழா ரம்பி தண்ணி லீக் ஆகி வீடெல்லாம் தண்ணி ரம்புது. என்ன அந்த கரண்ட்டு வெடிக்குது. என்ன 11 மணிக்கு 10 மணிக்கு கரண்ட்டு போகுது. சாயங்காலம் வெடிய 3 மணி 2 மணி தான் கரண்ட்டே வருது. நாங்கள் வெளியில் போய் ஓசிட்டு வரோம். எங்களுக்கு தூக்கம் போகுது. நிம்மதியான இடமே எங்களுக்கு இல்லை. இங்கே தண்ணி விட்றாங்க சார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அது அங்கே லீக் ஆகினுது. நாங்கள் 5 தடவை போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம். இங்கே கரண்ட் பாக்ஸ் இருக்குது, தண்ணி வர அங்கே நிற்கிது, கரண்ட் ஷாக் அடிக்குது. இங்கே குழந்தைங்களாம் இருக்குது, பாருங்கன்னா வரமாட்டாங்க. தண்ணி நல்லா இருக்க மாட்டேங்குது சார், கலங்களாக வருது, சேறு தண்ணி மாரி வருது சார். மிகவும் மோசமான நிலையில் உள்ள குடிநீர் குழாய்களில் மஞ்சள் நிறத்தில் தண்ணீர் காணப்படுகிறது. மெட்ரோ வாட்டர் என்னும் தண்ணீர் வாகனங்கள் வருவதே இல்லை என்று கூறப்படுகிறது. பல இடங்களில் மின்சார சிக்கல்கள் தொடர்ந்து நிலவுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. சாலைகள் மோசமாக பழுது பார்க்கப்படாமலேயே இருக்கின்றன என்று அப்பகுதி மக்கள் குற்றங்களை அடுக்கிக் கொண்டே செல்கின்றனர். ஹவுசிங் போர்டில் என் வீடு சீலிங் உழுதுகினே இருக்குண்ணா, படுக்க முடியல கீழே. நாங்கள் மேலே இடத்துல சொன்னோம், கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயும் போய் சொன்னோம், யாரும் தகவல் எடுக்கல. ஒழுகினே தான் இருக்குது. நாங்கள் இங்கே தான் படுக்கிறோம், இங்கே தான் சாப்பிட்ணும். அந்த தண்ணி ஒழுகினே தான் நாங்கள் எப்படி செய்கிறது, எப்படி சாப்பிட்றதுன்னு ஒன்றும் புரியலண்ணா. எத்தனை வாட்டி பூசினாலும் இப்படி தான் வருது தண்ணி. இங்கே ஹவுசிங் போர்டில் எனக்கு இந்த வீடுன்னா இதே மாதிரி பல வீடுங்கள்லையும் ஒழுகுது. சீலிங் எல்லாம் ஒழுச்சு அதெல்லாம் பூசினாங்க. பூசி ஒரு நைட்டு அந்த கல்லெல்லாம் உழுந்தது, எங்கள் வீட்டுக்கார மேலே உழுந்தது. நம்ம போய் கரண்ட் ஆஃபீஸுக்கு பேசினா கூட ஒரு இது கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது. ஒரு மாதிரி பேசுகிறாங்க. மேம் நாங்கள் வரோம், நாங்கள் பார்க்குறோம், வைங்க இந்த தெருவா வைங்க. உடனே ஒரு அலட்சியமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுக்குமாடி கட்டிடத்தின் மேல் தளத்தில் வசிக்கின்ற மக்கள் தினமும் உயிர் பயத்தில் வாழ்வதாக புகார் தெரிவிக்கின்றனர். கட்டடங்களின் சுவர்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும், சில இடங்களில் கட்டடங்கள் சாய்ந்துள்ளதால் எந்த நேரத்திலும் சரிந்து விழக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கம்பு உடஞ்சிருக்குதே, தண்ணி அது கலந்து வருதுன்னுட்டு 2-3 முறை நாங்கள் போய் சொல்லிட்டோம். அவங்க இதோ வரேன்னு சொல்கிறாங்களே, வர மாட்டேங்கிறாங்க.
அங்கே கரண்ட் பாக்ஸு வெடிக்குது, அந்த தண்ணி நிற்கிறதால கரண்ட் பாக்ஸு வெடிக்குது. அதுவும் வந்து ஒரு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வரைக்கும் வந்துட்டு நானும் போயிட்டு கெஞ்சுறேன், சார் எங்கள் வீடு வந்து பாருங்க சார் எப்படி கொட்டி கிடக்குதுன்னு. தோ வரமான்னு சொல்கிறாங்க, ஆனால் வரவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு 2-3 முறை போய் சொல்லிட்டு வந்தாச்சு. கரண்ட்டு தான் ஆஃப் ஆகிடுது, அதான் இங்கே வெடிச்சிடுது. எங்கள் வீட்டாண்டு தான் கரண்ட் பாக்ஸ் இருக்குது, அது வெடிக்குது. கரண்ட் இல்லாமல் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். குடியேறிய நாள் முதல் இன்று வரை இக்கட்டடங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முறையாக இல்லாததோடு தினசரி பிரச்சனைகள் தலை காட்டுகின்றன. மணல் போல் சரிந்து விழும் சுண்ணாம்பு பூசப்பட்ட சுவர்கள், தளதளவென இடிந்து விழும் மேற்கூரையின் சுவர்கள், மின்சார பழுது உள்ளிட்ட பல பிரச்சனைகளால் சூழப்பட்ட ஒரு அபாயகரமான குடியிருப்பாக காட்சியளிக்கிறது. இத்தனை பிரச்சனைகள் தொடர்பாக பல முறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டாலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வீடு பார்த்தியா ஊந்து போச்சு, எனக்கு வசதி கிடையாது, பூசை கொள்ள. நான் ஆம்பளத்துக்கு இல்லாதவா, நான் ஒரே ஒரு பொண்ணு பையனை வச்சுங்கிறேன், குழந்தை. அவன் வந்து காலேஜுக்கு போகிறான், எனக்கு வசதி இல்லாத நானே இந்தமாரி வச்சுங்கிறேன் வீடு. தண்ணி வந்து மஞ்சளாக வருது. இந்த 25 வருஷத்தில் 10-15 வருஷமாக தண்ணி வந்து மஞ்சளாக வருது. தண்ணி கிடையாது. அப்பப்போ நோயில் வந்து விழுறேன். பொண்ணும் நோயில் விழுது, புள்ளையும் நோயில் விழுது, நானும் நோயில் விழுறேன். எங்களை பார்க்க ஆள் கிடையாது. வீட்டு வசதி வாரியம் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக ஆய்வு நடத்தி பாதுகாப்பான மாற்று குடியிருப்பிற்கு ஏற்பாடு செய்யுமாறு அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சொல்லுகிறோம், தண்ணி போகுது அங்கே, அதை போய் பார்க்க மாட்டுறாங்க. கோயிலாண்டு அவ்வளோ தண்ணி போகுது, போட்டோ பிடிச்சின்னு போகிறாங்க ஃபோனில், அவ்வளோதான். வந்து பார்க்க மாட்டாங்க. எந்த அதிகாரி சார் வராங்க? யாரும் வந்து பார்க்கறது கிடையாது. அவ்வளோதான், ஏதோ கொடுத்தோமா, ஏதோ அவங்களை கொண்டு சேர்த்தோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு. தண்ணி தான் கொஞ்சம் லீக் ஆகிட்டு எல்லா இடத்துலையும். அந்த சிறு வந்து நைட்டில் உழுவுது, தூங்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. அது பயந்து இருக்கிறதா இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். புதிய கட்டிடத்தில் வெளிப்புறம் முறையாக கட்டப்பட்டதை போல இருந்தாலும் உள்ளே பாழடைந்த அபாயகரமான நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் நம்மிடம் பதிவு செய்தனர். பாதுகாப்பு அற்ற சூழலிலும் உயிர் பயத்தோடு வாழும் மக்களின் நிலையை உணர்ந்து அவர்களுக்கு முறையான குடியிருப்பை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரன் உடன் செய்தியாளர் ரஃபீக். இருக்கக்கூடிய இந்த போல சேதமடைந்த வீடுகளை அப்புறப்படுத்தி நல்ல முறையில் இருக்கக்கூடிய வீடுகளை தங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்கிற வகையில் எழில்நகர் மற்றும் கண்ணகி நகர் வாசி பொதுமக்கள் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு கொடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்ச்சியாக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளும் தற்போது விடுத்துள்ளனர். நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் ரஃபீக்குடன் ஒளிப்பதிவாளர் சந்திரன்.